ஹாய், வெல்கம் டு மேக் ஃபார் யூ சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரீஸ்டோரேஷன் ஆஃப் டிம் பிரைட் சுவிட்ச் ஸ்கூட்டி பெப்போடது. இது கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாடல். இவ்வளோ நாளாக இந்த சுவிட்ச் மாற்றினது கிடையாது. அந்த அந்த சுவிட்சை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த சுவிட்ச் பிரச்சனை பண்ணுதுன்றக்காக இப்போ நம்ம அந்த ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணியாச்சு அந்த சுவிட்சை. அந்த சுவிட்சோட உள்ளே இருக்க மைன்யூட் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அதுமாரி கேர்ஃபுல்லாக கீழே வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட சுவிட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு அந்த பிளேட்ஸ் இருக்கும், அந்த சில்வர் பிளேட்ஸ், அதை போட்டு எச்சாக்கிறங்கிட்டின்னு தான் நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆகுது சுவிட்சு. அந்த பிளேட்ஸில் ஏதாவது டஸ்ட்டோ ரஸ்ட்டோ இருந்துச்சுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரஸ்ட்டை இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு எம்ரி ஷீட். அந்த எம்ரி ஷீட் வந்துட்டு நம்ம அது மேலே கொஞ்சம் தேய்ச்சோன்னா அது கொஞ்சம் க்ளீன் ஆயிரும், ஃப்ரெஷ்ஷான மாதிரி தெரியும் அந்த ஷீட்டு. அந்த பிளேட்ஸ் நம்ம உள்ள சில்வர் பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அது க்ளீனாக ஆயிடுச்சுனாலே மேக்ஸிமம் அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஃபஸ்ட்டு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை நம்ம தேய்ச்சிட்டோம். நம்ம இது இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு தெரியுது. தேய்ச்சி நம்ம அதே சுவிட்ச் தான் நம்ம போடுறோம், வேறு சுவிட்ச் கிடையாது. அது அந்த சுவிட்ச் தான் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி காட்ட போகிறோம். ஆனால் இந்த சுவிட்ச் நம்ம கழட்டி மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்னதாக உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆடிடுச்சுனாலும் மைன்யூட்டாக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களே தெரியும். சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வேணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. உள்ளேயும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது சின்ன பார்ட்ஸ் ஏதாவது விட்டுருச்சுனாலும் வேஸ்ட். அதனால் நீங்கள் புது சுவிட்ச் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பழசு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வேஸ்ட்டானது ஏதாவது இருந்தால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ அந்த சுவிட்சை நம்ம அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே சேம் சுவிட்ச் தான், ஓல்டு மாடல். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அது இப்போ அதை போட்டு பார்த்தோன்னா அதோடய லைட்ஸ் பிளிங்க் ஆகுதான்னு தெரியும் நமக்கு. இப்போ ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகிடுச்சு சுவிட்சு. நம்ம மாற்றி மாற்றி போடும்போது ஒர்க் ஆகுது. இப்போ அந்த சுவிட்சை நம்ம அதில் கரெக்டாக எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓகே. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதை யார் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட ட்ரை பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில், நம்ம இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணிக்கலாம் அந்த சுவிட்சை. மேபி இந்த சுவிட்ச் நம்ம பண்ணோன்னா நல்லாவே இருக்கலாம். சில டைம் நமக்கு சீக்கிரமாக ப்ராப்ளம் வரலாம். அதில் தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த சுவிட்சை வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாமே வந்து நம்ம சூப்பர் க்ளூ ஊற்றி நம்ம சீல் பண்ணிட்டோம். ஸோ தட் நமக்கு இதுக்குள்ளே வாட்டர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ஏதாவது நீங்கள் சூப்பர் க்ளூஸ் போடாமல் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்ம நல்லாவே டிம் பிரைட் அடிக்குது சுவிட்சு. புதுசு வாங்க வேண்டிய